அக்கா பையன் கல்யாணத்துக்கு தான் ஊருக்கு வந்திருக்கோமே. பேரனுக்கு சென்ட் அடிக்கணும். நலங்கு வைக்க எல்லாம் ரெடி பண்ணிட்டோம். சுத்தி சுத்தி பாக்குறேன் ஒரு 21 டப்பா வாங்குறதுக்கு. சோறு வந்து பார்த்தோன்னா தண்ணி வடிஞ்சிச்சு பேபி, எடுத்து வச்சிடலாம். ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்னைக்கு வந்து பாத்தீங்கன்னா நாங்க ஷாப்பிங் தான் போறோம். ஆக்சுவலி நாங்க ஊருக்கு எதுக்காக வந்தோம்னா எங்க அக்கா பையன் கல்யாணத்துக்கு தான் ஊருக்கு வந்திருக்கோமே. நாளைக்கு வந்து பாத்தீங்கன்னா நலங்கு வைக்க போறோம். நாளைக்கு பொண்ணு போய் நாளைக்கு கல்யாணம். சோ அதனால வந்து பாத்தீங்கன்னா நலங்கு வைக்கிறதுக்கு ஷாப்பிங் பண்ண போறோம். நலங்கு வைக்கிற வீடியோ தான் நீங்க பாக்க போறீங்க. சார் நாங்க தான் போறோம் கூட. சங்கீதாவோட அக்கா பையனுக்கு நலங்கு வைக்கிறது தான் பாக்க போறீங்களா? லாஸ்ட் டைம் என்கேஜ்மெண்ட்டுக்கு வந்திருந்தல்ல, அதுக்குள்ளே என் மாமியாரா மாத்திட்டாங்கன்னு சொல்லிட்டு இருந்தேனே. அதேதான் மாமியார் இல்ல, காசு எங்களுக்கு இல்லையா? காசு கொடுத்து கட்ட போய் மட்டும் கொடுத்தாங்க. காசு கொடுப்போன்னு பார்த்தா என்ன வாங்கணும் அத்தா? நான் வாங்கினோம்னா எல்லாம் வாங்கியாங்க. எல்லாம் வாங்கிட்டு வரணுமா? நலங்கு வயதுக்கு தான் வாழைப்பழம், ஆப்பிள், திராட்சை, தட்டு, அப்புறம் பேண்ட், பேரனுக்கு பேண்ட், சட்டை. ஆமா, பேரனுக்கு வந்து பாத்தீங்கன்னா இவங்க நலங்கு வைக்க போறாங்க நாளைக்கு. அதுக்குதான் முன்னாடியே கூப்பிட்டு இருக்காங்க, வந்திருக்கோம் நம்ம. காசு குத்து அனுப்புறாங்க ஃப்ரெண்ட்ஸ். ஆனா காசு தான் பத்துமான்னு தெரியல. இங்க பாருங்க ஃப்ரெண்ட்ஸ், காசு குத்து அனுப்புறாங்க. அம்மா கொஞ்சம் நான் கொஞ்சம் சேர்ந்து அப்படியே 2 பேரும் நல்லா ஜமாயிச்சிட்டு வரலாம். ஓகே, சேர்ந்து நலங்கு வைக்க போறீங்களா? சரி சரி. கட்ட போய் எடுத்துக்கணும் ஃப்ரெண்ட்ஸ். நம்ம போயிட்டு ஷாப்பிங் போலாம். என்னென்னலாம் பண்ணணும்? ஃபர்ஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா துணி கடைக்கு போகணும், அதுக்கப்புறம் வந்து பாத்திர கடைக்கு போகணும், அப்புறம் பழ கடைக்கு போகணும், அப்புறம் வந்து அந்த நலங்கு ஜாமெல்லாம் வாங்கணும்ல, எல்லாமே வாங்கணும். ஆமா, சோ எல்லாமே போயிட்டு வாங்கிட்டு வந்துடலாம். போலாமா? அப்புறம் என் பேரனுக்கு சென்ட் அடிக்கணும். பவுடரு, நெய் பாலிஷ், மருதாணி, மருதாணி அதெல்லாம் வாங்க கூடாது. சரி. அவளுக்கு சென்ட், அப்புறம் சோப்பு டப்பா, ஒரு பவுடர் டப்பா, பேண்ட் ஷர்ட் அது மேல வச்சு பூ வச்சு வெத்தல் பாக்கு வச்சு கொடுக்கணும். அவ்வளவுதான். இப்போ பொண்ணுக்கு நம்ம வாங்க போட்டு பொண்ணுக்கு மஞ்சள் தண்ணி எல்லாம் போனேன். அப்போ வந்து பாத்தீங்கன்னா வளையல், பொட்டு, சீப்பு, அதுக்கப்புறம் பேண்டு, கிளிப்பு, நெயில் பாலிஷ், கோனு எல்லாமே வாங்கணும். அது வேற லிஸ்ட். பையனுக்கு தானே லிஸ்ட் கொஞ்சம் கம்மியா இருக்குது. ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நாங்க நலங்கு வைக்கிறதுக்கு என்னென்ன ஷாப்பிங் பண்றோன்றத பார்க்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். ஷாப்பிங் பண்ணிட்டு நலங்கு வீடியோவும் பார்க்கலாம். பார்க்கலாமா? ஃபர்ஸ்ட் வேலையா வந்து மல்லிகை பொருள்லாம் பில்லு போட்டு போயிருக்கேன் ஃப்ரெண்ட்ஸ். பில்லு போட்டேன்னா அவங்க போட்டு வச்சிருவாங்க பொருள்லாம். நம்ம போய் எல்லாமே ஷாப்பிங் பண்ணிட்டு வரும்பொழுது வந்து பாத்தீங்கன்னா வாங்கிட்டு போலாம். சுமார் 1 மணி நேரம் ஆகணும். 1 மணி நேரம் மேலதான் ஆகும் ஃப்ரெண்ட்ஸ். சரியான கூட்டமா இருக்கு. முகூர்த்த நாள் இல்ல சார், எல்லா மளிகை கடையும் கூட்டமா தான் இருக்கு. எல்லாம் கல்யாண ஜாமான் பிடிக்கிறாங்க. நம்ம வந்து சும்மா நலங்கு ஜாமான் பிடிக்கிறோம். சரிவா, நம்ம போயிட்டு இப்ப ட்ரெஸ் எடுத்துக்கலாம். ஃபர்ஸ்ட் ட்ரெஸ் எடுத்துடலாம். அதுக்கப்புறமா பழம்லாம் வாங்கிட்டு வர வேலையில நலங்கு ஜாமான் வாங்குற இடம் இருக்குது. மளிகை ஜாமான் வாங்கிட்டு பாத்திரம் வாங்கிட்டு சரி, ஓகே. லைனா ட்ரெஸ் எடுக்க வந்திருக்கோம். ட்ரெஸ் எடுத்துட்டு அதுக்கப்புறமா மத்ததெல்லாம் வாங்கலாம். கட்டப்பை கிடைக்கணும் நமக்கு. திங்ஸ்லாம் வாங்கி வச்சுட்டு போலாம். வேலை கட்டங்க முடிஞ்சிடும். ஷாப்பிங் முடிஞ்சிட்டாலே ஓரளவுக்கு வேலை முடிஞ்சிடும். அதுக்கப்புறம் சமையல் தான். ஃப்ரெண்ட்ஸ், எவ்வளோ ட்ரெஸ் எடுத்து வச்சிருக்காங்க பாருங்க. இது ஃபுல்லா இப்போ எங்களுக்காக தான் எடுத்தாங்க. பேபி வந்து பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக செலக்ட் பண்ணினே இருக்காரு. அவர் இன்னும் சாட்டிஸ்ஃபேக்ஷன் ஆகவே இல்லை. எவ்வளோ ட்ரெஸ் பார்த்துரு. என்ன பேபி எடுக்கிறியா இல்லையா? அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், துணி வாங்கியாச்சு. துணி வாங்கிட்டு ஒரு கட்டை பை எக்ஸ்ட்ரா வாங்கிட்டேன். ஏன்னா அடுத்து ஷாப்பிங் பண்ணும்ல. கட்டை பை இல்லைன்னா பிரச்சனை ஆயிடும். அவ்வளவுதான். துணி கடையில ஒரு கட்டை பை எக்ஸ்ட்ரா வாங்கணும். அதானே? ஆமா, வாங்கணும். கண்டிப்பா கேட்டு வாங்கிட்டு வந்துட்டேன். சரி, இங்க எந்த இடத்த அந்த நலங்கு ஜாமான் எங்க வாங்குறதுன்னு தெரியல. அங்க அந்த சந்தை, இங்க குளத்துக்கு போற சந்தையில. அங்க போய் வாங்கலாமா? சரி, அது போய் வாங்கலாம். பாருங்க, வேற சந்தனம் பண்ணி தானே அது. சீப்பு தரங்க, சீப்பு தரங்க யூஸ் பண்றதுதான். ஃப்ரெண்ட்ஸ், நலங்கு ஜாமான் வாங்குறோம். இங்கதான் வந்து பாத்தீங்கன்னா எப்பயுமே வாங்குவோம். அதனால இங்கே வந்தாச்சு. நலங்கு ஜாமான் நம்ம வந்து பாத்தீங்கன்னா யூஸ்ஃபுல்லா இருக்கிற மாதிரி கிழங்குலாம் வாங்கியிருக்கேன். இந்த டப்பால இருக்கிறதெல்லாம் மேக்ஸிமம் யூஸ் பண்ண மாட்டாங்க. இது யூஸ் பண்ணலாம். அதே மாதிரி இந்த குங்குமமும் வந்து பாத்தீங்கன்னா நெத்தியில வைக்கிற மாதிரி வாங்கியிருக்கேன். இங்க வைப்போம்ல. மாப்பிள்ளைக்கு தேவையானது நலங்கு ஜாமான் எல்லாம் வாங்கியாச்சு. பூலாம் வாங்கணும். பழம்லாம் வாங்கிட்டு போலாம். ஆமா, வாழைப்பழம், வெத்தலை பாக்கு, பூ. பாத்திரம் வாங்குறதுக்கு வந்திருக்கேன்.
நம்ம தாம்பளம் வைப்பாங்கல்ல, நலங்கு வைக்கும் போது நலங்கு வைக்கிறவங்களுக்கு தாம்பளம் கொடுப்பாங்க ஃப்ரெண்ட்ஸ். அதுதான் நம்ம வாங்க வந்திருக்கோம். என் கல்யாணத்துக்குலாம் நான் பாத்திரம் வாங்க வராம போயிட்டேன். பாத்திர கடைக்கு போனாலே வகை வகையான பொருள்லாம் இப்போ நல்லா இருக்குது. அதனால நம்ம பார்த்து ஒரு அழகான ஒரு ஃபேஷன் மாதிரி வாங்கலாமா? ஃபேஷனா? அதான் சொன்னாங்க அம்மா, லைனா சாப்பாடு ஆரம்பிக்கிற மாதிரி ஃபேஷன் தான் வாங்கிட்டு வந்தாங்க. சரி எனக்கு பாப்போம். என்னன்னா இப்போ ஸ்கூல்லாம் ஆரம்பிக்குது இல்ல, அதனால கப்பு லஞ்ச் பாக்ஸ் வாங்கி. முக்கியமா நான் இங்க வந்து வண்டி இறங்கின உடனே என் கண்ணுக்கு பட்டது வந்து பாத்தீங்கன்னா அந்த அம்மிக்கல், சின்ன அம்மிக்கல் 750 போட்டிருக்காங்க பேபி. அம்மிக்கல்லா? அதை வாங்கி போய் நம்ம வீட்டுல ஓரமா வச்சுட்டு அழகா இஞ்சி பூண்டுலாம் நசுக்கு யூஸ் ஆகும். அம்மிக்கல் தான் வேணுமா? லைட் வெயிட்டா இருக்கு, கொஞ்சம் ஹெவி வெயிட்டா கேளு. நல்லாதான் இருக்கு. இது வந்து சுத்தி சுத்தி பாக்குற ஒரு 21 டப்பா வாங்குறதுக்கு. இல்ல என்ன மாதிரி வாங்குறேன்னு பாக்குறேன். ஸோ ஃப்ரெண்ட்ஸ், அம்மா வந்து ஃபேஷன் மாதிரி தான் வாங்கி வந்தாங்க. இது நல்லா தான் இருக்கு, ஆனால் ரொம்ப லைட் வெயிட்டா இருக்க மாதிரி இருக்கு. அதான் இது வாங்கலாமா இல்லை வேற பார்க்கலாமா நான் பார்த்துன்னு கழுவி வைப்போம்ல கவுத்து வைக்கிறதுக்கு வாங்கி போனாங்க. எவ்வளோன்னு கேட்டேன், 450 ரூபாயா. அடுத்த டைம் எனக்கு வாங்கி தரேன், ஓகே? அதுக்குதான் வேலை கேட்டு வரேன். ஆமா, என்னென்னலாம் வேலை கேட்டிருக்கேன் தெரியுமா? அப்புறம் அந்த அம்மிக்கல்லும் கேட்டிருக்கேன், 750 ரூபாய் சொல்லியிருக்காங்க. திருவக்கரை ஒரு டைம் போனா அங்க போயிட்டு வாங்கிக்கலாம், ஓகே? ஓகே. ஃப்ரெண்ட்ஸ், பாத்திரம்லாம் வாங்கியாச்சு. இங்கதான் எனக்கு கல்யாணத்துக்கு பாத்திரம் வாங்கலாம் எங்க அம்மா சொன்னாங்க. ஓஹோ, நான் இதை வச்சுக்கோ. சத்தியமுருகன் பாத்திர கடை அதானே? ஆமா, போலாமா? பழம் வாங்கலாம். சங்கீதா, அடுத்து பழக்கடையா? ஆமா, நல்லா கலர்ஃபுல்லா இருக்கு பழம். பழம் வாங்கியாச்சு, வாழைப்பழம் மட்டும் வாங்கிக்கலாம். அவ்வளவுதான். எவ்வளவு சொல்லுங்க? பரபரப்பான நலங்கு ஷாப்பிங்க்கு மத்தியில சங்கீதா வந்து இப்ப அத்தைக்கு கேக் வாங்க போயிருக்காரு. நான் தான் வாங்க சொன்னேன் ஃப்ரெண்ட்ஸ். ஏன்னா நம்ம பிரியாணி ஈட்டிங் சேலஞ்சில் அத்தை ஜெயிச்சுட்டாங்க, அதனால அவங்களுக்கு கேக் வாங்கிட்டு போறோம் ஃப்ரெண்ட்ஸ், ஆசையா. ஷாப்பிங் ஃபுல்லாவே முடிச்சாச்சு. முடிச்சுட்டு வந்து பாத்தீங்கன்னா ஸ்நாக்ஸுமே வாங்கிட்டேன். கேக் வந்து கேட்டாங்கல்ல அம்மா ஈட்டிங் சேலஞ்ச் பண்ணும்போது, இங்கே போயிட்டு ஒரு 1/4 கிலோ கேக் வாங்கலாம்னு பார்த்தேன். எதுவுமே அவ்வளோவா இல்லை. ஸோ அதனால ஒரு 2 பீஸில் விற்கும்ல, அதனால கேக் வாங்கிட்டேன். 4 பீஸ் வாங்கிட்டு வந்திருக்கேன். போலாமா? நிறைய சாப்பிட்டாலும் சுகர் அதிகமாகிடும் சார். அதனால 15 ரூபாயில அந்த பீஸ் இருக்கும்ல, கேக் வாங்கிட்டேன். 4 பீஸ் வாங்கிட்டு அம்மாவுக்கு பிடிச்ச பகாடா போட்டில் வாங்கிட்டு வந்து போகிறேன். சரி போலாமா? வீட்டுக்கு போகலாம். அவ்வளோதான். ரொம்ப டயர்ட் ஆயிடுச்சு ஃப்ரெண்ட்ஸ். நீங்கள் ஃபுல்லாக சுற்றி சுற்றி எல்லாமே வாங்கி போய் என்னென்னலாம் வாங்கியிருக்கோன்னு வீட்டில் போய் காட்டுறேன் ஃப்ரெண்ட்ஸ். போலாமா? போலாம் ஃப்ரெண்ட்ஸ். பூ கட்ட ஆரம்பிச்சிட்டாரு சங்கீதா. அரும்பு வாங்கிட்டு வந்தேன். பூ விலைலாம் எக்கச்சக்கமா விற்கிது சார். நல்லா அரும்பு வாங்கிட்டு வந்து கட்டிட்டு இருக்கேன் ஃப்ரெண்ட்ஸ். நாளைக்கு கழுத்துல போறதுக்கும், அதுக்கப்புறம் வந்து விளக்குக்கெல்லாம் போடாம தலையில கொஞ்சம் வச்சுக்கலாம். அதுக்காக பூ கட்டிக்கிட்டு இருக்கேன். ஆமா, ஒரு 2 ஆழாக்கு வாங்கிட்டு வந்து நல்லா கேப் விட்டு கட்டுறேங்க பாரு. கேப் விட்டு பூ விலை அதிகம். ஒரு 3 முழம் வந்தா போதும். முகூர்த்தனால போட்டுன்னு முகூர்த்தனால இது விழுப்புரம் மார்க்கெட் ஃபுல்லாவே வந்து பாத்தீங்கன்னா செம்ம கிரௌடு ஃப்ரெண்ட்ஸ். எந்த கடையில போய் நின்னாலும் ஒரு 10 நிமிஷம் 15 நிமிஷம் ஆகுது. அந்த அளவுக்கு வந்து பாத்தீங்கன்னா ஒரே கூட்டமா இருந்தது. இருந்தாலும் வந்து பாத்தீங்கன்னா எல்லாமே வாங்கிட்டு வந்தாச்சு. இதான் இருக்கு. என்னென்ன வாங்கிட்டு வந்தா சொல்லிட்டு காட்டவே இல்லையே கும்பி. ஆமா, காட்டவே இல்லை, அப்படியே காட்டிட்டு. ஃப்ரெண்ட்ஸ், என்னப்பா ஃபர்ஸ்ட் என்ன பாத்திரம் செலக்ட் பண்ணணும்னு பாக்குமா? தாம்பளம் போடுறதுக்கு. ஆமா, ரொம்ப நேரம் பாத்திர கடையில வந்து பாத்தீங்கன்னா இருக்கும். அழகா வந்து பாத்தீங்கன்னா பேஷன் வாங்கலாம்னு பார்த்தோம். சாப்பாடு போட்டு கிண்டுறதுக்கு ஆற வைக்கிறதுக்கு அது மாதிரி. அது வந்து பாத்தீங்கன்னா இல்ல, 21 பீஸ் வந்து பாத்தீங்கன்னா கிடைக்காது. ஒரே ஒரு பீஸ் தான் இருந்தது. அதனால வந்து பாத்தீங்கன்னா ரொம்ப நேரம் தட்டு வாங்கலாமா கப்பு வாங்கலாமான்னு யோசிச்சு கடைசியில ஒரு முடிவுக்கு வந்துட்டேன். அதுக்கப்புறம் இது வாங்கினேன். இது நல்லா பெருசா பார்க்க நல்லாதான் இருந்தது. ஓரளவுக்கு வந்து ரீசெண்டா இருக்குதா? பாருங்க, நல்லா பார்க்க பிரம்மாண்டமா இருக்கா? பார்க்க பிரம்மாண்டமா இருக்கு. நல்லா இருக்கு. சாப்பாடு கொட்டி ஆற வைக்கலாம், சாப்பாடு பரிமாறலாம். நம்ம இதுல ஃபுல்லா சாப்பாடு போட்டு வந்து பரிமாறதுக்குலாம் வந்து பாத்தீங்கன்னா யூஸ்ஃபுல்லா இருக்கும். சாப்பாடு கிண்டுறதுக்கு, ஸ்கூல் போறவங்களுக்கு சாப்பாடு கிண்டுறதுக்கு யூஸ் ஆகும். இதுதான் வாங்க. லெமன் சாதம் மாதிரி கிண்டி கொடுக்கலாம், கிண்ண சாதம் போடுறதுக்கு. இந்த கப்பு வாங்கினா தட்டு இல்ல, அது ஒரு இதுவும் பேஷன் மாதிரி தான். ஆமா. அப்புறம் என்ன வாங்கினேன்? ஜாக்கெட் பிட்டு மறந்துட்டேன் ஃப்ரெண்ட்ஸ். அதுக்கப்புறம் இங்க பக்கத்துல போயிட்டு வந்தாங்க. சூப்பர் கலர்லாம். 1 மீட்டரா? எவ்வளோ? 1 மீட்டர் தான். எல்லாமே 1 மீட்டர் தான். 1 மீட்டரா? ஆமா. ஜாக்கெட் அப்ப தைக்கலாம் எல்லாருமே.
கலர் சூப்பரா இருக்கு பேபி. நிறைய கலர் நல்லா இருக்கு. நல்ல கலர் பேபியோட செலக்ஷன் எப்பவுமே நல்லா தான் இருக்கும். ஸோ வந்து பாத்தீங்கன்னா ஜாக்கெட் பிட்டு, அதுக்கப்புறம் ட்ரெஸ். என்ன ட்ரெஸ் நம்ம செலக்ட் பண்ணி வந்திருக்கோங்க பாருங்க. அக்கா பையனுக்கு ட்ரெஸ்ஸா? சங்கீதா செலக்ஷன் தான் ஃப்ரெண்ட்ஸ். ஆமா, ரொம்ப நேரமா பேபி அந்த கடை நான் காட்டினல ஃப்ரெண்ட்ஸ். இங்க இருந்து அவ்வளவு தூரம் ஒரு ஃபுல்லா எடுத்து போட்டாங்க. தேடிட்டே இருந்தாரு. நான் வந்து பாத்தீங்கன்னா இந்த கலர் எடுத்திருக்கேன். அது ஒரு பிங்க் கலர், ஆனியன் பிங்க் கலர். ஆமா, ஆனியன் பிங்க் கலர், ஒரு கிரே கலர் மாதிரி பேண்ட். இதான் வந்து பாத்தீங்கன்னா நம்ம எடுத்த சட்டை பேண்ட். சட்டை பேண்ட், ஜெட்டி, பனியன் எல்லாம் எடுத்துட்டு வந்திருக்காரு சங்கீதா. செட்டா வந்து அப்படியே எடுத்தாச்சு. இது நெக்ஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா அம்மா ஸ்ப்ரே வாங்கி வந்தாங்களா? சென்ட்டா? மாப்பிள்ளைக்கு சென்ட். பாகு வாங்கலான்னு பார்த்தேன். அப்புறம் பாகு வாங்கல. சரி பசங்களுக்கு எல்லாம் இது பிடிக்கும்னு ஒரு இதுல இது வாங்கிட்டு வந்தேன். அப்புறம் இந்த கண்ணாடி, சோப்பு, சீப்பு, அவ்வளவுதான் ஃப்ரெண்ட்ஸ். அதுக்கப்புறம் சமைக்கிறதுக்கு மத்ததெல்லாம் சமைக்க பழம் அதெல்லாம் வந்து பாத்தீங்கன்னா வாங்கிட்டு வந்தோம். ஜாலியா இருக்கு. காலைல ஷாப்பிங் முடிஞ்சது. அப்ப ஆமா, நலங்கு ஷாப்பிங் முடிஞ்சது. நாளைக்கு காலைல ஏஞ்சி சமைக்கணும். சமைச்சிட்டு காலைல போய் நலங்கு வைக்கிறதுக்குலாம் சீக்கிரமா ஏஞ்சிடணும். அதை நினைச்சாதான் கொஞ்சம் கஷ்டமா இருக்கு. சீக்கிரமா எந்திரிக்கணும் அதானே. அம்மா எங்க வந்துட்டாங்க? ஊர் சொல்ல போயிருக்காங்க. அவங்க வந்து கூப்பிட போயிருக்காங்க ஃப்ரெண்ட்ஸ். கூப்பிட்டு வருவாங்க. அவங்களே இன்னும் பாக்கலாம். அவங்க பாத்துட்டு என்ன சொல்றாங்கன்னு பாக்கலாம். நல்லா இருக்கா என்ன எதுன்னு சொல்றாங்கன்னு பாக்கலாம். ஓகே, சரி எடுத்துட்டு போய் இப்போ நலங்கு வைக்க எல்லாம் ரெடி பண்ணிட்டோம் ஃப்ரெண்ட்ஸ். 6 o'clock ஆயிடுச்சு. ஃப்ரெண்ட்ஸ் நலங்கு வச்சுட்டு வீட்டுக்கு வந்தாச்சு. இங்க பாருங்க, பிறந்த பொண்ணுன்னு சொல்லிட்டு எனக்கு ஒரு டப்பா வந்து பாத்தீங்கன்னா கொடுத்து அனுப்பிச்சாங்க. ஒரு பாத்திரம் எடுத்துன்னு வந்தாச்சு. சாப்பாடு வேற செய்யணும் ஃப்ரெண்ட்ஸ். இப்ப வந்து பாத்தீங்கன்னா சாப்பாடு செஞ்சு போய் போடணும். சாதம், சாம்பார், ரசம், வடை, அப்பளம், பாயசம் வந்து பாத்தீங்கன்னா சாப்பாடு செய்யணும். உழவு வந்து போட்டிருக்காங்க அம்மா. வந்தோடனே கடகடன்னு வந்து சாப்பாடு செய்யணும். என்னம்மா? சாச்சியா? அவரு பத்தியா? சாச்சி உனக்காக சாச்சி மாதிரி அள்ளி போட்டு வந்து பாரு ஜெஷிதாக்காக. அதான் அவர் கேக்குறாரு ஹாய் சாச்சின்றாரு. சரி நம்ம போய் வேலையை பார்க்கலாம். சமைக்கிற வேலை. ஓகே ஓகே. பரபரப்பா வேலை பார்த்துட்டு இருக்காரு சங்கீதா. ஆமா, ஒரு பக்கம் ரசம் தாளிக்கிறேன், ஒரு பக்கம் உருளைக்கிழங்கு வறுவல். அம்மா வந்து சாப்பாடு வச்சு சாம்பார் வைக்கிறாங்க. ரசம் கூட்டி வச்சிருக்கோம் பாரு. ரசம் கூட்டி ரெடியா இருக்கு ஃப்ரெண்ட்ஸ். இதான் ரசம் சங்கீதா கூட்டி இருக்காரு. ரசம் மட்டும் தான் நானு, மற்றதெல்லாம் அம்மா தான். உருளைக்கிழங்கு அம்மா தான் இது பண்ணாங்க. நான் வந்து பாத்தீங்கன்னா திண்ணி போட்டு விட்டுருக்கேன். நல்லா வதங்கிட்டு காய்கறி எல்லாம் வெட்டி போட்டாச்சு. சாம்பார் ரெடி பண்றாங்க. சும்மா வடைக்கு உப்பு போட்டா நான் வடை சுட்டுருவோமா? வாயாலே வடை சுடுவார் சங்கீதா. ரசம் வச்சேன், உருளைக்கிழங்கு போச்சேன், பாயாசம் வச்சேன், சாம்பார் வைக்கிறேன், சோறு வச்சேன். என்னதான் செஞ்சா? ரசம் யாரு வச்சது? அது ஒண்ணுதான். ரசம் வச்சு ரசம் வச்சு அவரே சேர்த்துனாரு. அந்த ஒன்னாவது நான் வச்சு இந்த வெங்காயம் தக்காளி இதெல்லாம் யாரு வெட்டி கொடுத்தது? காயெல்லாம் நான் வெட்டினா. ஓட்டி போட்டு வேலை செய்ய வேலை நடந்துட்டு இருக்கு ஃப்ரெண்ட்ஸ். கத்திரிக்காய் மட்டும் தான் அவர் வெட்டினாரு. நல்லாவே வெட்டல போற. ஏன் உனக்கு ரவுண்ட் ரவுண்டா என்ன பண்ணுங்க? கிண்டக்குள்ள உடைஞ்சிடும். சாம்பார் நல்லா இருக்கும். ஜெஷிதா சொல்றாரு வா. சாம்பார் கிண்டக்குள்ள காய் செம்ம வாசனை ஊத்து. போயிட்டு வடை சுட போறேன். அதுக்கு வடைக்கு மட்டும் உப்பு போட்டாங்கன்னா வச்சு செஞ்சிருவேன். நான் கொஞ்சமா செய்யும் போதே உப்பு கம்மியா போடுவேன். இது நிறைய இருக்கா, உப்பு கரெக்டா போட்டாதான் டேஸ்ட் நல்லா இருக்கும். உப்பு
உப்பு மட்டும் போடணும். மற்றெல்லாம் ரெடி பண்ணி வச்சிருக்கேன். நல்லா வெட்டி வெங்காயம், பச்சை மிளகாய், வடகு எல்லா கருவேப்பிலாம் அரைச்சி வச்சிருக்கேன். அதான் சோறு வந்து பார்த்தோன்னா தண்ணி வடிஞ்சிச்சு கோபி, எடுத்து வச்சிடலாம். பாருங்க சாப்பாடு ரெடி ஆயிடுச்சு. சாப்பாடு வடிக்க வந்து பார்த்தோன்னா அன்னகுண்டா அக்கா ரெடி பண்ணி வச்சிருக்காங்க. வாங்கிட்டு வந்துட்டேன். ஆமா, சோறு வடிக்கிறேன் அன்னகுண்டா. அடிச்சட்டில வந்து பார்த்தோன்னா மாத்தி வச்சிடலாம். சரி, சாப்பாடு எது நம்ம கொட்டி வைக்கணும்? சாப்பாடு கொட்டி வச்சிடலாம். மூடி வச்சிடலாம். வடை வெந்துட்டே இருக்கு பேபி. வடை வந்து பாத்தீங்கன்னா வெந்துட்டே இருக்கு. ரசம் வச்சாச்சு. சாம்பார் சாதம், வடை சாம்பார் சாதம் எல்லாமே ரெடி ஆயிடுச்சு. பொரியல் எல்லாம் ரெடி ஆயிடுச்சு. லாஸ்டா வந்து பாத்தீங்கன்னா அப்பளம் பொரிச்சு எடுத்துனா சாப்பாடு ரெடி. சாப்பாடு இது எப்ப நம்ம சுட்டு முடிக்கிறதுன்னு தெரியல.